மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரருக்கான விருதை பெற்றுக் கொள்கின்றார் சதீஷ். வாழ்த்துக்கள். அந்த கேடயத்தினை வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார் செல்பஸ் அணியின் முன்னாள் வீரர் ஸ்ரீதரன். அதே போன்று மிகச்சிறந்த பந்து வீச்சாளருக்கான கேடயத்தினை பெற்றுக் கொள்கின்றார் ஜேபி. அந்த பரிசளிப்பு விடயத்தில் எங்களோடு இணைந்து கொண்ட ஸ்ரீதரன் அண்ணாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து களத்தில் பிசிஏ சூப்பர் 6 மற்றும் அவதார் அணியினர் ஆரம்ப நட்சத்திர துடுப்பாட்ட வீரர்களாக ஸ்ரீதரன் மற்றும் ரஞ்சன், மோகன் ஆரம்ப பந்து வீச்சாளராக அழைக்கப்பட்டிருக்கின்றார். இங்கே எங்களது நடுவர்கள் யங் ஈகிள்ஸ் அணியின் இருந்து நடுவர்கள் இருவரை அழைக்கின்றோம். யங் ஈகிள்ஸ் அணியின் கஜன் மற்றும் ஜெகன் ஆகிய இருவரும் நடுவர்களாக பணிக்கப்படுகின்றார்கள். முதலாவது ஓவரினை வீசுவதற்காக அவதார் அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளர் மோகன், அவரது பந்தினை எதிர்கொள்ள நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் ஸ்ரீதரன், பிரதான நடுவராக ஜெகன், பிரதான நடுவரை தாண்டி முதலாவது பந்தினை எதிர்கொள்கின்றார் ஸ்ரீதரன். மிக துல்லியமாக மிகவும் லாவகமாக எறியப்பட்ட பந்து, அது ஆட்டமிழந்து வெளியேறுகின்றார் சூப்பர் 6 ஏ அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் ஸ்ரீதரன். மிக லாவகமாக வீசியிருந்தார். எங்களுக்கு இங்கே அதனை மீண்டும் ஒருமுறை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிக லாவகமாக எறியப்பட்ட பந்து, அது ஆட்டமிழந்து வெளியேறுகின்றார் கஜன். அடுத்ததாக புதிய துடுப்பாட்ட வீரர் பவித்ரன் இணைந்து கொள்கின்றார். புதிய துடுப்பாட்ட வீரராக பவித்ரன் களமிறங்கியிருக்கிறார். பார்ப்போம் அவரது முதலாவது பந்து வீச்சு எப்படி இருக்கு என்று. இது ஒரு அகலப்பந்தாக கருதப்படுகிறது. அத்துடன் 2 ஓட்டங்கள் சேர்க்கப்படுகிறது. அது ஒரு அகலப்பந்தோடு 2 ஓட்டங்கள். அணியின் மொத்த ஓட்டம் எண்ணிக்கை 4. ஒரு விக்கெட்டில் இழந்து 4 ஓட்டங்களோடு துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் பட்டல்கள வாரியர்ஸ். ஒரு நட்சத்திர
துடுப்பாட்ட வீரர், ஒரு நட்சத்திர பந்து வீச்சாளர். பார்ப்போம் மோகனின் பந்தை ரஞ்சன் எவ்வாறு எதிர்கொள்கின்றார் என்று. ஆமா, அது ஒரு அகலப்பந்து. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 5. வீசப்பட்ட பந்து துரத்தி அடிக்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். மிக நாக்மணியில் ஆட்டமிழந்து வெளியேறின ஸ்ரீதரனை நிலத்தை நிரப்புவதற்காக அங்கே ரஞ்சன் துடுப்பெடுத்த ஆட்டத்தில் சோபிக்கக்கூடிய தருணங்களை எல்லாம் தனக்கு சாதகமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். முதலாவது பந்துவீச்சு ஒரு 3 பந்துவீச்சு முடிவடைந்த நிலையில் 11 ஓட்டங்களை வெற்றி துடுப்பெடுத்து ஆடி கொண்டிருக்கின்றார்கள் பிசிஎஸ் சூப்பர் 6 அணியினர். மோகனின் பந்துவீச்சு, ரஞ்சனின் துடுப்பாட்டம், மீதமுள்ள 2 பந்துவீச்சுகள் எவ்வாறு அமைய போகின்றன? துடுப்பாட்டக்காரர்களுக்கு வாய்ப்புகளே இல்லை. கால் காப்பு தகர்க்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பான சீருடை அணிந்த இந்த அவதார் அணியினர் துடுப்பாட்ட வீரர்களுக்கு வாய்ப்புகளை அளிக்காமல் துல்லியமான பந்துவீச்சுகளை தொடர்ச்சியாக வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது பந்துவீச்சு ஒரு இறுதி பந்துவீச்சுக்கான அழைப்பு இங்கு விடுக்கப்படுகின்றது. 11 ஓட்டங்களுடன் களத்தில் பிசி அணியினர். பந்து கதை சொல்லி இருக்கின்றது. துடுப்பு பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது. என்ன நடக்க போகின்றது என்று பார்ப்போம். வீசப்பட்ட பந்து வீச்சு அது ஒரு அகல பந்தாக தீர்மானிக்கப்படுகின்றது. 12 பந்து வீச்சுகளுடன் துடுப்படுத்தி ஆடி கொண்டிருக்கின்றார்கள் பிசி அணியினர். துடுப்பாட்டத்தில் இணைப்பாட்ட ஜோடியாக பவித்ரன் மற்றும் ரஞ்சன். முதலாவது பந்து வீச்சு இறுதி பந்து வீச்சு இங்கே வீசப்பட்ட பந்து வீச்சுக்கு அடித்தாடி இருக்கின்றார். 78 மீட்டரை கடந்த ஒரு சிறப்பான ஒரு 6 ஓட்டம் அது. பதினெட்டு ஓட்டங்களுடன் துடுப்படுத்தி ஆடி கொண்டிருக்கின்றார்கள் பிசிஎஸ் சூப்பர் 6 அணியினர். முதலாவது பந்துவீச்சு ஓரில் 3-6 ஓட்டத்துக்கு நிகரான ஒரு ஓட்ட பிரதி பெறப்பட்டிருக்கின்றது. போட்டியை சற்று விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவதார் அணியின் தலைவரை. துடுப்படுத்தி ஆடுவதற்காக ஸ்ட்ரைக்கினை தனதாக்கி இருக்கின்றார் பவித்ரன். பந்துவீச்சுக்காக மூத்த வீரர் குணா அழைக்கப்பட்டிருக்கின்றார். அனுபவத்தின் சாயலில் துல்லியமான பந்துகளை வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். மறுபுறம் பவித்ரன் அங்கே துடுப்பெடுத்து ஆடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். எவ்வாறு அமைய போகின்றது இந்த சமர்? அவதார் அணியின் பந்து வீச்சாளர் யோகர் வழியில் பந்து வீச்சு, ஓடு பாதை வழியே ஒற்றை ஓட்டம். ஆட்டமிழப்புக்கான வாய்ப்புகள் இல்லை. 19 ஓட்டங்களுடன் துடுப்பிடித்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் வீசப்படுகின்ற பந்து வீச்சுக்கு துடுப்பில் இருந்து பந்துகள் கிடைக்கும் பெறவில்லை. துடுப்பாட்டத்தில் அங்கே ரஞ்சன் ஸ்ட்ரைக்கினை தனதாக்கி கொண்டு துடுப்பெடுத்தாடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். குணாவின் பந்து வீச்சு, ஷார்ட் பிச் பந்து வீச்சுக்கு மிட்வி கையில் ஒரு துடுப்பாட்டம். எத்தனை மீட்டரை கடந்து இந்த 6 ஓட்டம் சென்றது என்று தெரியவில்லை. இருபத்தைந்து ஓட்டங்களும் துடுப்பிடித்து ஆடிக் கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது பந்து வீச்சு ஒரு முடிவடைந்து 2 பந்து வீச்சுகள் முடிவடைந்த நிலையில் என்ன நடக்கப் போகின்றது இந்த போட்டியில்? மீண்டும் ஒரு பந்து வீச்சு,
ஆட்டமிழப்புக்கான சந்தர்ப்பம், ஆட்டமிழப்புக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரதி நடுவரினால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. துடுப்பாட்ட வீரர்கள் கைகளில் அந்த பந்து பட்டிருந்தது என்றால் அது ஆட்டமிழப்புக்கான ஒரு சந்தர்ப்பமாகவே அமையும். மீள் பரிசீலனை செய்வதற்காக இங்கே மீள் பரிசீலனைக்காக இந்த துடுப்பாட்ட வீரரின் முழங்கைக்கு மேலாக அந்த பந்து பட்டு சென்றிருப்பதால் அது ஒரு ஆட்டமிழப்புக்கான கோரிக்கை இல்லை என்று தீர்மானிக்கப்படுகின்றது. மீள் பரிசீலனை வெற்றி கொண்ட பிசி அணியினர் துடுப்பெடுத்தாளர்களுக்காக தொடர்ந்தும் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். 25 ஓட்டங்களும் துடுப்பெடுத்தாடி கொண்டிருக்கின்ற இந்த போட்டியில் இன்னும் இந்த பந்துவீச்சு 2 பந்துவீச்சுகள் மீதம் உள்ளன. எவ்வாறு இந்த ஓட்ட பிரதிகளை பெறப்போகிறார் இந்த 2 பந்துவீச்சுகளுக்கு? பந்துக்கும் மட்டைக்குமான ஒரு போராட்டத்தில் எது ஜெயிக்க போகிறது? துடுப்பாட்டத்தில் ரஞ்சன் அடித்தாடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கால் காப்பு தகர்க்கப்பட்டிருக்கின்றது. துல்லியமாகவும் தெளிவாகவும் வீசப்படுகின்ற பந்து வீச்சுக்கு ரஞ்சனின் மட்டையிலிருந்து பதில்கள் எதுவும் கிடைக்கவில்லை. முதலாம் 2வது பந்து வீச்சு ஓரின் இறுதி பந்து வீச்சு. இன்னும் 2 பந்து வீச்சுவர்கள் மாத்திரமே மீதமுள்ள நிலையில் 25 ஓட்டங்களுடன் களமாடி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பிசி அணியினர். வீசப்பட்ட இறுதி பந்து வீச்சுக்கு ஒரு 6 ஓட்டம். என்ன நடக்க போகிறது? 31 ஓட்டங்களுடன் துடுப்பாட்டம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீதமுள்ள 2 பந்து வீச்சுவர்களுக்கு எவ்வாறான ஓட்ட பிரதிகள் பெறப்படும் என்ற எதிர்பார்ப்புடன் போட்டியின் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமில்லை. 2 பந்து வீச்சுகள் நொட்பலியில் பணிக்கப்பட்டிருந்தாலும் 3வது பந்து வீச்சில் கம்பேக் கொடுத்திருக்கிறார் ரஞ்சன். இலங்கை மென்பந்து கிரிக்கெட் தரவரிசையில் தனது பெயரையும் தொடர்ச்சியாக பிரதிபலித்த ஒரு துடுப்பாட்ட வீரர் அவர். போட்டியை சற்று விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏற்பாட்டு குழுவின் சார்பாக. இன்னும் இந்த மைதானத்தில் 2-3 போட்டிகள் இடம்பெற வேண்டிய கட்டாயத்தினால் போட்டியை சற்று விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 31 ஓட்டங்களுடன் துடுப்பாட்டம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பந்து வீச்சுக்காக அழைக்கப்படுகின்றார் எங்களுடைய புதுமுக பந்து வீச்சாளர் தினேஷ் நிஷாந்தன். மென்பந்துகளிலே சுழல் முறையான பந்து வீச்சுகளை கையாளக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். எவ்வாறு இந்த போட்டியின் போக்கினை மாற்றி அமைக்கப் போகிறார்? மைதானத்தில் இடையூறுகள் இருந்தாலும் கூட நான் பந்தை வீசுவேன், இத்தொடுப்பெடுத்தாள தயாராக நில் என்று சொல்கின்றார். என்ன செய்ய போகிறார் எங்களுடைய நிஷாந்தன்? துடுப்பாட்டம் பந்து வீச்சு கள்ளத்தடுப்பு என்ற இந்த கோலாகல திருவிழாவிற்கு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமில்லை. நிஷாந்தனின் முதலாவது பந்து வீச்சு. வீசப்பட்ட பந்து வீச்சுக்கு அடித்தாடி இருக்கின்றார் பவித்ரனி. துடுப்பில் இருந்து ஒரு 6 ஓட்டம் பறக்க விடப்பட்டிருக்கின்றது. எல்லை கோட்டுக்கு அப்பால் 20 மீட்டரை கடந்து சென்ற இந்த 6 ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 37 காணப்படுகின்றது. சந்தித்த முதலாவது பந்து வீச்சில் ஒரு 6 ஓட்டம். துடுப்பாட்ட வீரருக்கு இது போன்ற ஒரு இனிய தொடக்கம் அமையாது என்றுதான் கூற வேண்டும். என்ன செய்ய போகிறார் பவித்ரன்? ஓட்டங்களை கடாத்துவாரா? இல்லை. மீண்டும் ஒரு பந்து வீச்சு. துடுப்பெடுத்தாடுவதற்கான ஸ்ட்ரைட் ஆன் தி கோல் வழியில் ஒரு துடுப்பாட்டம். ஓடு பாதை வழியே ஒற்றை ஓட்டம். துடுப்பெடுத்தாடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட அந்த பந்து வீச்சுக்கு சரியான ஒரு வட்டை வீச்சு கிடைக்கப்பெறாததால் ஓடு பாதை வழியே ஒற்றை ஓட்டம் மாத்திரம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 38 ஓட்டங்கள் துடுப்பெடுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இந்த பந்து வீச்சு ஒரு 3 பந்து வீச்சுகள் மீதமுள்ள நிலையில் போட்டியின் போக்கினை மாற்றக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர், தனியாளாக போராடக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர், ஒன் மேன் வாரியர் என்று சொல்லக்கூடிய ரஞ்சன் களத்தில் இங்கே களம் கண்டு கொண்டிருக்கின்றார். மைதானத்தின் கள்ளத்தடுப்பை பார்ப்போமானால்
மிட் விக்கெட் லாங் ஆன் லாங் ஆஃப் டீப் கவர் என்று சொல்லக்கூடிய 5 இடங்களில் மனித நிலத்தில் களத்தடுப்பு வைக்கப்பட்டிருக்கின்றது. வீசப்பட்ட பந்து வீச்சுக்கு ஒரு சிறப்பான ஒரு 6 ஓட்டம் எல்லைக்கோட்டை கடந்து மீண்டும் ஒரு 100 மீட்டரை தாண்டி சென்றிருக்கின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 44 காணப்படுகின்றது. இன்னும் இந்த பந்துவீச்சு ஓரில் 2 பந்துவீச்சுகள் மீதமுள்ள நிலையில் சோபித்துக் கொண்டிருக்கின்றார். பந்து வீச்சாளர்களை திக்குமுக்காட வைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த துடுப்பாட்ட வீரர் ரஞ்சன். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த போட்டியில்? மீண்டும் மீண்டும் 6 ஓட்டங்கள். மைதானத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் சுற்றி காட்டிக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த பார்வையாளர்களுக்கும். 50 ஓட்டத்தை கடந்திருக்கின்றார்கள் இந்த பிசிஎஸ் சூப்பர் 6 அணியினர். போட்டியின் போக்கினை மாற்றக்கூடிய இந்த துடுப்பாட்ட வீரர் எவ்வாறு இந்த போட்டியினை கொண்டு நடத்த போகிறார்? பந்து வீச்சாளர்களுக்கு சிம்ம சொற்பனமாக திகழக்கூடிய இந்த துடுப்பாட்ட வீரரின் இறுதி பந்து வீச்சுக்கான அழைப்பு. என்ன செய்ய போகிறார் ரஞ்சன்? துடுப்பாட்டத்தில் ரஞ்சன் பந்து வீச்சு நிஷாந்தன் வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு ஃபுல் டாஸ் பந்து வீச்சு. மீண்டும் ஒரு 6 ஓட்டத்துக்கான வாய்ப்பு அங்கே எல்லையே கடந்து சென்றிருக்கின்றது. 3 மற்றும் 4 6 ஓட்டங்களை அடித்தாடி இருந்த இந்த பந்து வீச்சு ஒரு முடிவடைந்ததோடு 56 ஓட்டத்தை கடந்திருக்கின்றார்கள் பிசிஎஸ் சூப்பர் 6 அணியினர். முதலாவது பந்து வீச்சு ஓவரில் முதலாவது பந்தில் ஒரு ஆட்டமிழப்பு கோல்டன் லக் இடம்பெற்றிருந்தாலும் கூட போட்டியில் கம்பேக் கொடுத்திருக்கிறார்கள் பிசிஎஸ் சூப்பர் 6 அணியினர். இறுதி பந்து வீச்சுக்கான அழைப்பு இங்கே விடுக்கப்பட்டிருக்கின்றது. இறுதி பந்து வீச்சு ஓரை நிகழ்த்துவதற்காக தினேஷ் அழைக்கப்பட்டிருக்கின்றார். எதிர்த்தாடுவதற்காக அவருடைய பள்ளி பருவத்து நண்பர் பவித்ரன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இருவரும் பாடசாலை மட்ட போட்டிகளிலே ஒரே பாடசாலையை பிரதிநிதித்துவப்படுத்திய 2 வீரர்கள். இலக்கம் 29 பொறிக்கப்பட்ட அந்த சீருடை அணிந்த துடுப்பாட்ட வீரர் பிஜிஎஸ் சூப்பர் 6 அணியின் பவித்ரன். வீசப்பட்ட பந்து வீச்சுக்கு எந்த ஒரு மண்கட் வரையில் துடுப்படுத்த ஆட்டமிழக்க செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். முதலாவது ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. பவித்ரனின் துடுப்பாட்டம் ஓடுபாதை வழியே ஒற்றை ஓட்டம். மீதமுள்ள 4 பந்து வீச்சுகளை எவ்வாறு ரஞ்சன் பயன்படுத்த போகிறார்? பந்து வீச்சாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர். இலங்கை மென்பந்து தரவரிசையிலே துடுப்பாட்ட வீரருக்கான தரவரிசையில் தனது பெயரையும் முதல் 10 வரிசைக்குள் வைத்திருந்த ஒரு நட்சத்திர துடுப்பாட்ட வீரர். ஆரம்பத்தில் செல்ஃப்லெஸ் அணிக்காக தனது பெயரை பிரதிநிதித்துவப்படுத்திய இவர் பிற்காலத்தில் யங் பிரதர்ஸ் அணிக்காக தன்னுடைய விளையாட்டு பயணத்தினை ஆரம்பித்தார். மீண்டும் சொந்த கழகத்திற்காக விளையாடக்கூடிய இந்த தருணத்தினை சூறையாடி கொண்டிருக்கின்றார் இந்த துடுப்பாட்ட வீரர். அடித்தாடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் கூட ஓடுபாதை வழியே ஒற்றை ஓட்டம் மாத்திரம் பெறப்பட்டிருக்கின்றது. பைஸ் வழியில் ஒற்றை ஓட்டம் 58 ஓட்டங்களும் துடுப்பிடித்த ஆட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீதமுள்ள 3 பந்து வீச்சுகள் எவ்வாறான ஓட்டு பிரதிகள் பெறப்பட இருக்கின்றன? பவித்ரனின் துடுப்பாட்டத்தை பார்ப்போமானால் ஓஃப் திசையில் அடித்தாடக்கூடிய ஒரு வீரர். என்ன நடக்க போகிறது? அடித்தாடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அங்கே. மீதமுள்ள 2 பந்து வீச்சுகளில் 2 6 ஓட்டங்கள் பெற்றால் மாத்திரமே இது ஒரு நிலையான ஒரு மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக அமையும். ரஞ்சனின் துடுப்பாட்டம் மீதமுள்ள 2 பந்து வீச்சுகளுக்கு எவ்வாறு அமைய போகிறது? வீசப்பட்ட பந்து வீச்சுக்கு டொட் வழியில் ஒரு துடுப்பாட்டம் என்றால் அது மிகையாகாது. முதன்முறையாக தடுமாறிக் கொண்டிருக்கின்றார் ரஞ்சன். என்ன நடக்கின்றது? அந்த 22 அடி பிச்சில் மைதானத்தின் மத்திய பகுதியில் என்னென்னவோ மாயாஜாலம் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னிங்ஸின் இறுதி பந்து வீச்சு
வீசப்பட்ட பந்து வீச்சுக்கு 6 ஓட்டத்திற்கான தேடல் அங்கே 65 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 66 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் அவதார் அணியினர். இருபது பந்துகளுக்கு 66 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி. அவதார் அணியினருக்கு 66 என்ற வெற்றி இலக்கு. நான் நினைக்கின்றேன் அது அவர்களுக்கு அவ்வளவு பெரிய இலக்காக அமையுமா என்று தெரியவில்லை. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை மிக விரைவாக களத்துக்கு வருமாறு அழைக்கின்றோம். நேரத்தினை கருத்தில் கொண்டு போட்டிகளினை மிக விரைவாக ஆரம்பிக்குமாறு நடுவர் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சுதர்சன் மற்றும் நெருன், ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக அவதார் அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர்கள் சுதர்சன் மற்றும் நெருன் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக BCA சூப்பர் 6 அழைக்கப்பட்ட முதலாவது பந்து வீச்சாளர் ரஞ்சன். பார்ப்போம் துடுப்பாட்டத்தை போன்று பந்து வீச்சிலும் எதிரணியை கட்டுப்படுத்துவாரா என்று. ரஞ்சனின் பந்தை எதிர்கொள்ள மறுமுனையில் சுதர்சன் தயாராக இருக்கின்றார். 66 என்ற வெற்றி இலக்கு. வீசப்பட்ட முதலாவது பந்து அடித்தாடப்பட்டது. ஓடுபாதை வழியாக அங்கு 2 ஓட்டங்கள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 2. 19 பந்துகளை சந்தித்து 64 ஓட்டங்களை பெற வேண்டும். அவதார் அணியினர் வெற்றி பெற இன்னும் 19 பந்துகளை சந்தித்து 64 ஓட்டங்களை பெற வேண்டும். ரஞ்சன் தனது 2வது பந்தினை வீச தயாராக இருக்கின்றார். இதோ பிரதான நடுவரை கடந்து ரஞ்சன் வீசிய 2வது பந்து ஆமது மிக பிடியெடுப்பா நடுவர் அவர்களே. அது நடுவர்களின் கவனத்திற்கு. அது ஆட்டமிழப்பா? ஆம், மிக மிக நேர்த்தியாக அதனை விட்டுக் கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். ஒரு அழகான பிடியெடுப்பு. அடுத்ததாக துடுப்பெடுத்தாட வருகின்றார் தினேஷ். ரஞ்சன் தான் வீசிய 2 பந்துகளில் 2 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றி இருக்கின்றார். இன்னும் 18 பந்துகளுக்கு 64 ஓட்டங்களை பெற வேண்டும். அவதார் அணியினர் வெற்றி பெற புதிய துடுப்பாட்ட வீரர் தினேஷ் பிரதான நடுவரை கடந்து ரஞ்சன் வீசிய பந்து அடித்தாடப்படுகின்றது. அங்கே 2 ஓட்டங்களாக அது கணிக்கப்படுகின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 4. இன்னும் 17 பந்துகளை சந்தித்து 62 ஓட்டங்களை பெற வேண்டும். அவர் ஓங்கி அடிக்க முயற்சி செய்த பந்து, ஆனால் அங்கு பயமுறையில்
வாய்முறையில் 2 ஓட்டங்கள் நடுவரால் அது வழங்கப்படுகின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 6. ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து அது அழகான ஒரு 6 ஓட்டம். அணியின் ஓட்ட எண்ணிக்கை 2வது ஓவர்களை போடுவதற்காக நமது நவீன் முதல் பந்தானது நிறுவனனை நோக்கி முதல் பந்து அது ஒரு ஓட்டங்களை பெற்றுள்ளார்கள். அது ஒரு முறையற்ற பந்தாக குறிப்பிடப்படுகின்றது. நடுவரின் தீர்ப்பானது அது ஒரு பவுலிங்காக குறிப்பிடப்படுகின்றது. நவீன் மிகவும் உற்சாகத்துடன் இருப்பதனால் இரண்டாவது பந்து இது ஒரு ஓட்டங்களை பெற்றுள்ளார்கள் அவதாரணியினர். 2வது ஓட்டத்திற்கான ஒரு முறை 2 ஓட்டங்களை பெற்றுள்ளார்கள் அவதாரணியினர். தற்பொழுது அவதார் குழுவின் ஓட்ட எண்ணிக்கையானது 13. தற்பொழுது அவதார் குழுவின் ஓட்ட எண்ணிக்கைகளானது 15ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அருமையான ஒரு பந்து வீச்சில் அதில் ஒரு 6 ஓட்டங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மிகவும் சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்திலே தினேஷ் அவர்கள் களமிறங்கியிருக்கின்றனர். அந்த வகையிலே நவீனின் 4வது பந்து வீச்சு அருமையான பந்து வீச்சு. இதற்கு ஒரு 2 ஓட்டங்கள் நடுவரினால் பெறப்படுகின்றது. எனவே அவதார் குழுவின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 23ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறுதி பந்துக்கு அருமையான ஒரு இதில் ஓட்டம் பெற முடியுமா? ஒரு தடுமாற்றத்துடன் இந்த ஓவரானது நிறைவேற்றப்படுகின்றது. நவீனின் இந்த ஒரு ஓவரானது முடியப்படுகின்றது. அந்த வகையிலே 10 பந்துகளுக்கு 43 ஓட்டங்கள் பெற வேண்டும் என்ற எண்ணிக்கையிலே அவதார் அணியினர் தற்பொழுது களத்தில் விளையாடு கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது 3வது பந்தை வீசுவதற்காக ஜெகனண்ணா அவர்கள் இறங்கியிருக்கின்றனர். அந்த வகையிலே 1வது ஓட்டத்தினை பெறுகின்றனர். 2வது ஓட்டத்தினை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டா? இல்லை. இன்னும் 9 பந்துகளுக்கு 42 ஓட்டங்கள் என வெற்றி பெறுவதற்கான பட்டியலானது காணப்படுகின்றது.
இன்னும் அவதார் அணியினர் 8 பந்துகளுக்கு 40 ஓட்டங்கள் பெற வேண்டும். என்ன நடந்தாலும் எனது முயற்சியை கைவிட மாட்டேன் என்று களத்தில் இறங்கி நிற்கும் நமது தினேசன் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அருமையான பந்து வீச்சுகளை வீசிக்கொண்டிருக்கிறார் ஜெகன் அவர்கள். மீண்டும் ஒரு ஓட்டத்தினை பெறுவதற்காக 2 ஓட்டங்களை பெற்றுள்ளனர் அவதார அணியினர்கள். இன்னும் அவதார அணியினர்கள் வெற்றி பெறுவதற்கு 6 பந்துகளுக்கு 38 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றன. அந்த வகையிலே ஒரு அகலப்பந்தாக கருதப்படுகின்றது. நல்ல முறையிலே பந்து வீச்சினை முடித்து 3வது ஓவரினை நிறைவு பெற்று 4வது ஓவரினை வீசுவதற்காக நிபே அவர்கள் களமிறங்குகின்றனர். முதல் பந்துக்கு இதோ அடிக்கப்பட்டது. அருமையான ஒரு ஆர்ப்பாட்டம். அருமை அருமை அருமை. ஒவ்வொரு நிமிடமும் நமது அவதார அணியினருக்கு ஒரு புத்துணர்ச்சியை வழங்கும் நமது தினேஷ் மற்றும் நேரு களத்திலிருந்து மீண்டும் ஒரு பவுண்டரியை நோக்கி சென்று அதை தடுத்து ஒரு ஓட்டத்தினை பெற்றுள்ளார்கள் அவதார அணியினர்கள். தற்பொழுது அவதார அணியினரின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 31. இன்னும் வெற்றி பெறுவதற்கு 4 பந்துகளுக்கு 35 ஓட்டங்கள் பெற வேண்டும். மீண்டும் ஒரு 6 ஓட்டமா? இல்லை, அது ஒரு ஆட்டம் விளக்கப்பட்ட பந்தான. அருமையான ஆட்டம் இழக்கப்பட்டது. அந்த இடத்தினை நிரப்புவதற்காக மோகன் அடிக்கப்பட்ட பந்தானது அது இன்னும் ஒரு ஆட்டம் இழக்கப்பட்ட வாய்ப்பாக காணப்படுகின்றது. தற்பொழுது அவதார் அணியினர்கள் வெற்றி பெறுவதற்கு 3 பந்துகளுக்கு 35 ஓட்டங்கள் பெற வேண்டும். இன்னும் கடைசி பந்து. அருமையான ஒரு 6 ஓட்டம். இறுதி நேரத்திலே தோல்வி அடைந்தாலும் தனது ஆட்டத்தினை வெற்றிகரமாக நான் தோல்வி பெறுவேன் என கௌரவத்துடன் வெளியேறுகிறார் தினேஷ்.
தற்பொழுது நடைபெறவிருக்கும் போட்டியானது BCA குழுவினர்களுக்கும் பிடி வாரியர்ஸ் அவர்களுக்கும் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே பிடி வாரியர்ஸ் அவர்களானது தனது துடுப்பாட்டத்தினை நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று நாங்கள் துடுப்பாட்டம் எடுக்கின்றோம் என்று முடிவு பெற்று தற்பொழுது களத்தில் இறங்குகின்றனர். அந்த வகையிலே BCA அணியினர்கள் பந்து வீசுவதற்காக தற்பொழுது மைதானத்தினுள் இறங்கியுள்ளனர். நேரத்தினை கருத்தில் கொண்டு தமது விளையாட்டினை ஆரம்பிக்குமாறு BCA அணியினர்களை அழைக்கின்றோம். BCA அணியின் சிறந்த துடுப்பாட்ட வீரருக்கான விருதினை ரஞ்சனும், சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதினை நிவேதனும் பெற்றுக் கொள்கின்றார்கள். அதனை வழங்கி வைப்பதற்காக BCA அணியின் வீரர் ஜெகன் அவர்களினை ரஞ்சன் மற்றும் நிவேதன் ஆகிய இருவரையும் தங்களுக்கான கேடயங்களை பெற்றுக் கொள்வதற்காக காரியாலயத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம். மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர் விருதினை பெற்றுக் கொள்கின்றார் ரஞ்சன். அந்த கேடயத்தினை வழங்கி வைக்கின்றார் செல்ஃப்லெஸ் அணியின் விளையாட்டு வீரர் ஜெகன். சிறந்த துடுப்பாட்ட வீரருக்கான கேடயத்தினை பெற்றுக் கொள்கின்றார் ரஞ்சன். சிறந்த பந்து வீச்சாளருக்கான கேடயத்தினை பெற்றுக் கொள்கின்றார் நிவே. அந்த கேடயத்தினை வழங்கி வைக்கின்றார் ஜெகன். அந்த கேடயத்தினை பெற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது ஓவரினை வீசுவதற்காக BCA அணியிலிருந்து சுதர்ஷன், முதல் பந்தில் அருமையான பந்து வீச்சாளரினால் ஒரு ஆட்டமிழப்பு. உண்மையிலேயே திட்டமிடப்பட்ட ஒரு வாய்ப்பு. BCA அணியினர்கள் ஒரு புத்துணர்ச்சியோடு இந்த களத்தில் இறக்கி இருக்கின்றனர். அந்த வகையிலே முதல் பந்து முதல் விக்கெட். அந்த வகையிலே உண்மையிலேயே அவதார் அணியினர்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாக நடைபெற்றுள்ளது. அருமையான பந்து வீச்சு. மிகவும் சாதுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே முதல் பந்து முதல் ஆட்டமிழப்பு. அவதார நீரினை நோக்கி இரண்டாவது பந்து வீச்சு. அது ஒரு ஓட்டங்களை பெற்றுள்ளார். அருமையான பந்து வீச்சு. அது மீண்டும் ஒரு ஆட்டம் இழக்கப்பட்ட பந்தா? இல்லை. மூன்றாவது பந்து வீச்சு. அருமையான ஒரு 6 ஓட்டம். 6 ஓட்டங்களை பெற்றுள்ளது பிடி வாரியர்ஸ். அந்த வகையிலே சற்று
தற்பொழுது பிடி வாரியர்ஸின் ஓட்ட எண்ணிக்கையானது 7 ஓட்டங்களை பெற்று ஒரு ஆட்டம் இழக்கப்பட்ட வீரர். ஒரு பந்து வீச்சு ஆட்டம் இழக்க முடியுமா? இல்லை, அது சற்று தாமதப்படுத்தப்பட்டுள்ளது. சிறிய ஒரு கவனஈனத்தின் காரணமாக அந்த ஆட்டம் இழக்கப்பட்டுள்ளது. முதலாவது ஓவரினை நிறைவு செய்கிறார் நமது சுதர்ஷன். அருமையான ஒரு ஓவர். முதல் ஓவரில் 8 ஓட்டங்களை கொடுத்து தக்க வைத்துள்ளார். சிறப்பான ஒரு ஓவர். அந்த வகையிலே இரண்டாவது ஓவரினை வீசுவதற்காக பிசிஏ குழுவில் இருந்து நமது அபியா எம்ஆர் அவியா முதலாவது பந்து அருமையான ஒரு 6 ஓட்டம். இரண்டாவது பந்துக்கு 1 ஓட்டங்களை நிறுவியுள்ளனர். 2 ஓட்டங்களை முயற்சித்து 2 ஓட்டங்களை பெற்றுள்ளனர் பிடி வாரியர்ஸ். அந்த வகையிலே பிடி வாரியர்ஸின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 16. நடுவரின் வீரருக்கும் நடுவருக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அந்த வகையிலே அருமையான ஒரு பந்து 1 ஓட்டங்களை நிறுவியுள்ளது பிடி வாரியர்ஸ். அந்த வகையிலே பிடி வாரியர்ஸின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 17 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அருமையான ஒரு ஓட்டங்களை நிறுவி இரண்டாவது ஓட்டங்களுக்கு முற்படுகின்றனர் பிடி வாரியர்ஸ். அதன் அடிப்படையில் இரண்டாவது ஓவரும் சிறப்பாக நிறைவு பெறுகின்றது. 2 ஓவர்களின் முடிவின் அடிப்படையில் பிடி வாரியர்ஸின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 19 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது ஓவரினை வீசுவதற்காக ரோசலன் இதுவரை நடந்த போட்டிகளின் அடிப்படையில் தற்பொழுது போலிங் செய்யும் பிசிஏ அணியினர்கள் சற்று ஒரு ஓட்டங்களை நிறுவியுள்ளார்கள். தற்போது பிடி வாரியர்ஸ் அவர்களின் ஓட்ட எண்ணிக்கையானது 20 என அதிகரிக்கப்பட்டுள்ளது. அருமையான ஒரு 6 ஓட்டம். அருமை அருமை அருமை. தற்பொழுது பிடி வாரியர்ஸின் வீரர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷத்துடன் இருக்கின்றனர். இரண்டாவது பந்திற்கும் மீண்டும் ஒரு 6 ஓட்டம்.
அது ஆட்டமிழக்கப்படுமா? இல்லை, அது தட்டுவிடப்பட்ட பந்தானது. ஒரு ஓட்டங்களை நிறுவியுள்ளனர் பிடி வாரியர்ஸ். தற்பொழுது பிடி வாரியர்ஸின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 33. அருமையான பந்து வீச்சு. அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை நழுவி விட்டார் வீரர். அதன் அடிப்படையில் ஒரு ஓட்டமானது நிறைவு பெறுகிறது பிடி வாரியர்ஸ். தற்பொழுது 3வது ஓவர் நிறைவடையும் நிலையில் பிடி வாரியர்ஸின் மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை 34. தற்பொழுது 4வது ஓவரினை வீசுவதற்காக டிலு அவர்கள் களமிறங்கி இருக்கின்றனர். முதல் பந்தினை வீசுவதற்காக அருமையான பந்து வீச்சு. அதன் அடிப்படையில் ஒரு ஓட்டங்களை நிறைவேற்கின்றனர் பிடி வாரியர்ஸ். நடுவரின் தீர்ப்பின்படி அது ஒரு ஆட்டமிழப்பு என குறிப்பிடப்படுகின்றது. அருமையான திட்டத்தின்படி டிலு ஒரு ஆட்டமிழக்கப்பட்டுள்ளார். அந்த இடத்தினை நிரப்புவதற்காக எலெக்ஸ் அவர்கள் களமிறங்குகின்றனர். உண்மையில் 4வது ஓவரில் முதல் பந்து வீச்சில் ஒரு விக்கெட். 2வது பந்து வீச்சு அருமையான பந்து வீச்சு. அதில் ஒரு 4 ஓட்டங்களை பெற்றுள்ளார்கள் பிடி வாரியர்ஸ். 4 ஓட்டங்களை பெற்றுள்ளார்கள் பிடி வாரியர்ஸ். வீரர்களின் கவனக்குறைவினால் தற்பொழுது 4 ஓட்டங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது பிடி வாரியர்ஸுக்கு. தற்பொழுது பிடி வாரியர்ஸின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 38. நடுவர் துடுப்பை ஆய்வு செய்து அதனை மாற்றம் செய்கிறார். இறங்கி அடிக்கப்பட்ட பந்தானது ஒரு ஓட்டத்தோடு முடித்துக் கொள்கின்றனர். தற்பொழுது களத்தில் இறங்கி அடிப்பதற்காக எலெக்ஸ் அவர்கள் டிலோ அவர்களின் பந்துக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். எலெக்ஸிற்காக போடப்படும் பந்தானது அடிக்கப்பட்ட பந்தானது ஒரு 6 ஓட்டம். அவ்வாறு 6 ஓட்டங்களை பெற்றுள்ளார் எலெக்ஸ். எதிர்பார்க்கப்பட்ட சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அதில் ஒரு ஓட்டங்களை எடுப்பதற்காக முயற்சி செய்கின்றன. அருமையான ஒரு ஆட்டம் இழக்கப்பட்ட பந்து. தற்பொழுது ஓட்ட ஓவரானது நிறைவுக்கு வருகின்றது. அந்த வகையிலே பிடி வாரியர்ஸின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 45. பிடி வாரியர்ஸின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 45 காணப்படுகின்றது. பிசிஏ வெற்றி பெறுவதற்கு 25 பந்துகளுக்கு 46 ஓட்டங்களை பெற வேண்டும்.
நேரத்தினை கருத்தில் கொண்டு பிசிஏ அணியினரின் துடுப்பாட்ட வீரர்கள் இருவரையும் களத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அருமையாக பந்து வீச்சினை நடாத்திய டிலோ அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது களத்தில் இறங்குவது யார்? பிசிஏ அணியினரின் அந்த 46 ஓட்டங்களை 25 பந்துகளில் துரத்தி பிடிக்கும் அந்த 2 மாவீரர்கள் யார்? அந்த வகையிலே பிசிஏ அணியிலிருந்து ஒரு இடது துடுப்பாட்ட வீரராக திபாகரன் அவர்களும் வலது துடுப்பாட்ட வீரராக தர்ஷன் அவர்களும் 25 பந்துகளுக்கு 46 ரன்களை துரத்தி பிடிப்போம் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் களமிறங்குகின்றனர். பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்று. அந்த வகையிலே பிசி அணியினரை நோக்கி முதலாவது பந்து வீச்சினை வீசுவதற்காக ஜீவா தர்சனை நோக்கி வீசுவதற்காக ஜீவா முதல் ஓவரில் ஈடுபட்டுள்ளார். அந்த வகையிலே முதல் பந்தானது சிறப்பான ஒரு பந்து. அருமையான ஒரு ஆரோட்டத்தினை பெற்றுக் கொடுத்துள்ளார் தர்ஷன் அவர்கள். பிசி அணியினருக்காக மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துள்ளார் தர்ஷன். சிறப்பான ஒரு 6 ஓட்டம், 2 பந்துகளுக்கு 6 ஓட்டம். உண்மையிலேயே எதிர்பார்க்காத ஒரு வீரர். சிறப்பான ஒரு அடி. ஓங்கி அடிக்கப்பட்ட பந்தானது 6 ஓட்டங்களை நோக்கி விழுகின்றது. அந்த வகையிலே பிசி அணியினர்கள் சற்று குதூகலமாக காணப்படுகின்றனர். 3வது பந்திற்கு அந்த வீரர் ஆட்டமிழப்பு தர்ஷன். 3 பந்துகளுக்கு 6 ஓட்டங்கள் என பிசி அணியினர்கள் காணப்படுகின்றனர். 2வது துடுப்பாட்ட வீரராக களமிறங்குவது டிலோ. இன்னும் நடுவரின் தீர்ப்பு இது ஒரு சிறப்பான பந்தாக குறிப்பிடப்படுகின்றது. அருமையான ஒரு அடி. 1 ஓட்டங்களை பெற்றுள்ளார் பிசி அணியினர். சிறப்பாக 1 ஓவரினை நிறைவேற்ற ஜீவா அவர்கள் தற்பொழுது 2வது ஓவரினை வீசுவதற்காக அலெக்ஸ். அருமையான பந்து. மீண்டும் ஒரு ஓட்டம் கிடைக்குமா? இல்லை, அதை தக்க வைத்தார்கள். அதன் அடிப்படையில் 14 பந்துகளுக்கு 38 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது பிசிஏ அணியினருக்கு வெற்றி பெறுவதற்கு. ஓங்கி அடிக்கப்பட்ட பந்தானது
வீரரின் கையில் பாதுகாக்கப்பட்டது. எனவே 13 பந்துகளுக்கு 37 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது வெற்றி பெறுவதற்கு பிசிஏ அணியினருக்கு. அருமையான பந்து நடுவரின் தீர்ப்பானது, இறுதி தீர்ப்பானது ஆட்டமிழக்கப்பட்டதாக கருதப்படுகின்றது. உண்மையிலேயே சிறந்த ஒரு ஆட்டமிழப்பு. அடுத்ததாக அந்த இடத்தினை நிரப்புவதற்காக சுதர்சன் அவர்கள் களமிறங்கி இருக்கின்றனர். அந்த வகையிலே அருமையாக அடிக்கப்பட்ட பந்தானது நடுவரின் தீர்ப்பின்படி தீர்மானிக்கப்படும். அது ஒரு நடுவரின் தீர்ப்பு சற்று தாமதமாக காணப்படுகின்றது. நடுவரின் தீர்ப்பின்படி அது இது ஒரு அகலப்பந்தாக குறிப்பிடப்படுகின்றது. சற்று நடுவர் காரியாலயத்தில் குறிப்பிடப்படும் விடயத்திற்கு செவிமடுக்கவும். நடுவரின் தீர்ப்பின்படி அது ஒரு 6 ஓட்டமாக, நடுவரின் தீர்ப்பு தாமதமாக காணப்படுகின்றது. எனவே அது ஒரு 6 ஓட்டமாக குறிப்பிடப்படுகின்றது. இது ஒரு 2 ஓட்டமாக குறிப்பிடப்படுகின்றது. இன்னும் பிசிஏ அணியினர்களுக்கு 10 பந்துகளுக்கு 32 ஓட்டங்கள் என தற்பொழுது களத்தில் இறங்கியுள்ளார் கரண். இது ஒரு அகலப்பந்தாக குறிப்பிடப்படுகின்றது. அதே வேளையில் 9 பந்துகளுக்கு 31 ஓட்டங்கள் என வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. பிசிஏ அணியினர்கள் வெற்றி பெறுவதற்கு இன்னும் அருமையான ஒரு ஆட்டம் இழக்கப்பட்டது. இன்னும் எதிர்பாராத நேரத்தில் ஒரு ஆட்டம் இழப்பு. எட்டு பந்துகளுக்கு இன்னும் 31 ரன்கள் எடுத்தால் மாத்திரமே பிசிஏ அணியினர்கள் வெற்றி பெற முடியும்.
அருமையான ஒரு ஆரோ ஓட்டத்தினை பெற்றுள்ளார் நமது சுதர்ஷன் அவர்கள். இன்னும் பிசி அணியினர்கள் வெற்றி பெறுவதற்கு 5 பந்துகளுக்கு 20 ஓட்டங்கள் என குறிப்பிடப்படுகின்றது. ஐந்து பந்துகளுக்கு 20 ஓட்டங்கள். முதல் பந்து மிகவும் சிறப்பான ஒரு பந்தாக காணப்படுகின்றது. இரண்டாவது பந்து வீசி அடிக்கப்பட்ட பந்தானது 2 ஓட்டங்களை பெற முடியும். 1 ஓட்டங்களை தக்க வைத்துள்ளார் பிசிஏ அணியினர்கள். அதன் அடிப்படையில் பிசி அணியினர்கள் வெற்றி பெறுவதற்கு 3 பந்துகளுக்கு 19 ஓட்டங்கள் என கணிப்பிடப்பட்டுள்ளது. சிறப்பான ஒரு அகலப்பந்து. அந்த வகையிலே 3 பந்துகளுக்கும் 6 ஓட்டங்களை பெறுவோமாயின் பிசி அணியினர்கள் தனது வெற்றியினை நோக்கி நகரலாம். அடிக்கப்பட்ட ஒரு 6 ஓட்டம் பிசி அணியினர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை